என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரத்திலும் பிறகு புனர்பூசம் நட்சத்திரத்திலும் பயணம் பண்ண போறார். அற்புதமான நாள், சர்வ ஏகாதசி. இன்னைக்கு மேஷராசி என்பர்களே, இந்த ஏகாதசி விரதம் உயர்ந்ததுன்னு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு. இல்லை என்ன லாபம்னா, நம்ம குடும்பத்தில் பரம்பரையாக வரக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லுவார். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும், சனி ராகு சேர்க்கை இருக்கும், சூரியன் சனி சேர்க்கை இருக்கும். பரம்பரையாக அப்படியே ஒருத்தர் ஜாதகத்து போலே பலருக்கும் அப்படி அமைப்பு இருக்கும். பரம்பரை நோய்களினால் திண்டாடுவார்கள். சிலருக்கு சூரியன் சனி செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஏதோ உடல்நல பிரச்சனைகளால் திண்டாடுவார்கள். அப்போ அவர்களெல்லாம் கேட்டால் ஏகாதசி விரதம் இருக்கணும். விரதம் இருந்து கபாலீஸ்வரரை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். உங்களுக்கு வரக்கூடிய வியாதிகளெல்லாம் உங்களை விட்டு விலகும். நீங்கள் கபாலீஸ்வரர் அப்படி வழிபட்டு பார்க்கணும். இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருந்துட்டு நாளைக்கு காலையில் பச்சை அரிசி சாதம், அதே மாதிரி நெல்லிக்காய் எல்லாமே எடுத்துக்கணும். மறுநாள் அந்த உணவில் சேர்த்துக்கணும். அப்படி நீங்கள் சேர்த்துக்கொள்கிற போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், உடல் நலம் வருவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நாள் தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா மனம் தரும் நாள், நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, காசு பணம் துட்டு எனக்கு வேணுங்க, அதுக்குரிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்குமாங்க? அதுதானே உங்கள் கேள்வி. இன்றைக்கி நல்ல காசு பணம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல வார்த்தையெல்லாம் பேசுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உறவு நல்லா இருக்கும். ஒருத்தர் பாராமுகமாக இருப்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகம், நாங்கள் நவக்கிரகம், ஒன்று பார்க்காது ஒன்று பேசாதுமாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. பிஸ்னஸில் ஜெயிக்க போகிறீங்க. மிதுன ராசி அன்பர்களே, சந்திர பகவான் நம்ம ராசியில் தாங்க இருக்கார். சந்திரனுக்கு சாரம் கொடுத்த ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் நம்ம ராசியில் இருக்கார். அற்புதமான யோகம், அது பேர் குரு சண்டாள யோகம்னு அர்த்தம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு சண்டாள யோகம் இப்போ நடந்துட்டு பாருங்க. மே மாதம் எண்டு, ஜூன் 1 வரைக்கும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் வெறித்தனமாக உழைக்கணும். மிதுன ராசிக்காரா மிக கடுமையாக உழைக்கணும். சில நாள் வருமானம் வரும், சில நாள் வருமானம் வராது. எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. மிக கடுமையாக உழைக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உழைக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்கு அஸ்திவாரம்னு வச்சுக்கோங்க. இந்த குரு சண்டாள யோகம் இருக்கும்போது யார் ஒருவர் கடுமையாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த யோகத்திற்கு பிறகு, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை வரும். அது படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற போகிறீங்க. கடகராசி என்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். எதிர்பார்க்கிற மாற்றம் கிடைக்கும். சில நேரம் நம்ம ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது நினைப்போம். ஆஃபீஸில் கட்டாயப்படுத்தி டிரான்ஸ்ஃபரை போட்டுருவாங்க. ஒரு வேலை வேண்டாம், இந்த வேலையில் இருப்போம்னு நினைப்போம். அந்த வேலையை விட்டு நம்மளை அனுப்புறதுக்கு ஆஃபீஸில் பலர் முயற்சி பண்ணி வேலையை காலி பண்ணிடுவாங்க. அப்படிலாம் இருக்குது சில நாள், இல்லைங்களா? இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் பாருங்க, அதை பார்த்தா போரும். நம்மளுடைய எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. நம்ம வேலையை நம்ம காப்பாற்றிக்கலாம். ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று இன்றைக்கி வரப்போகுது. உங்கள் துறையிலேயே நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. சிம்மராசி அன்பர்களே, அனுக்கிரகமான நாளுங்க. பூர்வ புண்ணியாதிபதி யார்? குரு பகவான் தான். அவர் லாபத்தில் இருக்காருன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஃபினான்ஷியலாக ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. நல்ல கல்யாண செய்தி வீட்டில் வரப்போகுது. குழந்தை பாக்கிய செய்தி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகிற நல்ல நாளுங்க. கன்னிராசி என்பர்களே, புதுசாக ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த வேலை கிடைச்சிடும். இன்றைக்கி சிவபுராணம் படிக்கணுங்க. திருவாசகம் முற்றோதுதல்பாங்க. அப்படி திருவாசகம் முழுசாக படிக்கிறது, சிவபுராணம் படிக்கிறது இன்றைக்கி ரொம்ப உயர்வுங்க. நினச்ச காரியமெல்லாம் வெற்றி பெற முடியும்.
இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படின்னாங்க பாருங்க. சில நேரம் அப்படி மாறி மாறி தான் வரும். வெறும் இன்பம் மட்டும்தான் வாழ்க்கைனா அது சரியா இல்லை இல்லையா? சில நேரம் மாறி வருது. அதுக்காக நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நல்ல வேலை, நல்ல கடன் உதவி, எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன்லாம் கிடைச்சி நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான செய்தி வரப்போகுது. கண்டேன் கண்டறியாதன கண்டேன்னு சொல்லி நல்ல நல்ல செய்திகள் வரும். ஃபாரின்லேருந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வேலை வாய்ப்பு, படிப்பு அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, தந்தை வழி உறவுகளுடைய சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், ரொம்ப நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டுறணும். ரொம்ப அவங்களை மட்டும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அப்பா பையன் சொன்னால் போப்பான்னு பையன் போயிடுவான். அப்பாவை கண்டு பிள்ளைகள் பணிந்து இருந்ததெல்லாம் அந்த காலம் இல்லையா? அப்பா முன்னால் உட்கார மாட்டோம், அப்பா சொல்கிறதுக்கு எதுனாலும் சரின்னு கேட்போம். அது ஒரு காலம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் இப்படி கேட்கலையும் சொல்லக்கூடாது. கால மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி பிள்ளைகளோடு அனுசரித்து போனால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஃபினான்ஷியல் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வங்கித்துறையில் பணியாற்றினாலும் எதுனாலும் காசு புழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்கள். பணத்தை கவனமாக கையாளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். நல்ல காசு பணம் வந்து சேரக்கூடிய நாள். குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும். சில இடத்துல கலாட்டா கல்யாணம்னாங்க. கல்யாணம் எப்படியும் கூடி வரும். மகிழ்ச்சியான செய்தி வரும். சில பேர் தான் விரும்பி இப்பொழுது கல்யாணம் செய்வார்கள். யாரும் சொல்லலைன்னா நம்மளா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்பாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் கூட இருக்கும். வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு நல்ல காசு பணம் இன்னைக்கு பெருகும். பிஸ்னஸும் லாபம். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, கணவன் மனைவி உறவில் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் முயற்சிக்கிற விஷயங்கள் வெற்றி பெறப்போகுது. குடும்பத்தில் அன்பு இருக்கும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கடன் உதவியும் கிடைக்கும். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் சேர போகிறாங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க, உங்களை புரியாதவங்கலாம் இப்போ வந்து மீண்டும் சேர்ந்துருவாங்க. சிலருக்கு உடம்புல இப்போ கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டு. நல்ல தன லாபம் இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. குடும்பத்தில் சுப செய்தி ஒன்று வரப்போதுங்க. கல்வியில் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடி வரும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் இந்த நாள். ராசிக்குரியவனோடு பஞ்சமாதிபதி கூடியிருக்கிறார். அழகான வீடு, அன்பான மனைவி, அழகான துணைவி அமைந்தாலே பேரின்பமேன்னு கவிஞர் எழுதுகிறார். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறப்போகிற நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?